ஹலோ விவோஸ், நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் போடுறத பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஹாரர் தமிழன் பேஜ்ல அவங்களோட ஹாரர் ஸ்டோரிஸை ஷேர் பண்றதோட நிறுத்திடாம இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸே இல்லாத நிறைய மிஸ்டீரியஸ் ஃபுட்டேஜஸ் அனுப்பி அதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோலாம் சர்ச் பண்ணி அதில் கிடைக்கிற கொஞ்சம் டீட்டெயில்ஸை வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே பயங்கரமான த்ரில்லான பயமுறுத்தக்கூடிய சில அமானுஷ்ய ஃபுட்டேஜஸ் தான். வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி. நான் உங்கள் ஹாரர் தமிழன். All right. ரூம் நம்பர் 205 அமெரிக்கால இருக்கிற ஒரு பிரபலமான லாட்ஜில், குறிப்பா சொல்லணும்னா அந்த லாட்ஜில் இருக்கிற 205ன்ற ரூம்ல ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. பொதுவாங்க ரயில் ரோட்ல ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அந்த லாட்ஜில் தான் தங்குவாங்களாம். ஆனா அப்படி அந்த 205வது ரூம்ல தங்குறவங்க மட்டும் உள்ள செக்இன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே கீழே வந்து எனக்கு இந்த ரூம் வேண்டாம், வேற ரூம் கொடுங்க, வேற ரூம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்களாம். பொதுவாக அங்க நைட்ல ஸ்டே பண்ண வர்றவங்க தான் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. நைட்ல எப்பவுமே ஷிஃப்ட்ல இருக்க மோனிகா இவங்க எல்லாருமே ஏன் அந்த ரூம் வேண்டாம், வேற ரூம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போறாங்கன்னு ரொம்பவே குழம்பிருக்காங்க. அன்னைக்கு நைட்டுமே பாத்தீங்கன்னா அவங்க அந்த ரூம் சாவியை ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. அவங்க கொஞ்ச நேரத்துல இந்த லாட்ஜே வேணான்னு கிளம்பி போயிடுறாரு. இது அந்த லேடியை பயங்கரமா ட்ரிகர் பண்ணிடுது. என்னடா வர்றவங்க எல்லாருமே அந்த ரூமை பார்த்து பயந்து போறாங்க. அப்படி அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு இப்ப போனாரு பாத்தீங்களா, அந்த கஸ்டமர்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ரொம்பவே திகிலா இருந்திருக்கு. மேடம், உங்ககிட்ட நான் ரூம் சாவியை வாங்கிட்டு அந்த ரூமை திறந்து உள்ள போனதுல இருந்தே பயங்கர நெகட்டிவான தாட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்ல, அந்த ரூம்ல நான் ஏசியே போடல, ஆனா பயங்கர சில்லா இருந்தது. இவ்வளோ கூலிங்கான ரூம்ல நான் என்னைக்குமே இருந்ததில்ல. படுத்து தூங்கலாம் அப்படின்னு நான் படுக்கிறப்போதான் பாத்ரூம்ல யாரோ டேப்பை திறந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியில போகுது. டேப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் மறுபடியும் வந்து படுத்தேன். ஆனா அப்ப யாரோ என்ன ஹேய் ஹேன்னு கூப்பிடுறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருந்தது. அதனால தான் நான் பயந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அந்த லேடி மிரண்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக அந்த லேடியே அந்த ரூமுக்குள்ளே போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. Have workers that come here that work on the railroad. I checked in 5 of them, and the second floor is where they usually go because that's where all the king suites are at. அந்த காட்சிகள் தான் இது. Okay, what's wrong with 205? And not one of them would tell me what was wrong with 205. Go up to room 205 and see why no one wants to. அவர் சொன்ன மாதிரியே தான் அந்த ரூம்குள்ள நுழைஞ்சதும் பயங்கரமா ஜில்லுன்னு இருந்திருக்கு, ஏசி போடாமலே. ரூம்குள்ள அவங்க போக போக ரொம்பவே அபேண்டனா அவங்களுக்கு ஃபீல் ஆயிட்டு இருந்திருக்கு. It's like really cold in here though. Like really cold. And the air is not even on. சரி, இதனால வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட லைட்டை ஆஃப் பண்ணப்போ தான் இப்படி நடக்குது. People watching, but okay, let's do this. Oh, all right, no, I'm out. அவ்வளோ நேரம் அந்த ரூம்ல இருந்துட்டு லைட்டை ஆஃப் பண்ண அடுத்த செகண்ட் ஹே அப்படின்னு ஒரு வாய்ஸ். All right, no, I'm out. இந்த வாய்ஸை தான் வர்ற கஸ்டமர் எல்லாருமே ஹியர் பண்ணியிருக்காங்க. யாருமே இல்லாத அந்த ரூம்ல இப்படி ஒரு வாய்ஸை கேட்டதும் அந்த லேடி அந்த லாட்ஜை விட்டு வெளியில வந்து உடனே அவங்க ஓனருக்கு இதை இன்ஃபார்ம் பண்றாங்க. 2010ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒரு அபேண்டன் பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற ரொம்பவே பாலடைஞ்சு போன ஒரு அபேண்டன் பில்டிங்கை தேர்ந்தெடுத்து அங்க போறாங்க. அவங்களோட ஷார்ட் ஃபிலிம் ப்ராஜெக்டுக்காக தான் இந்த மாதிரி லொகேஷன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்த அபேண்டன் பில்டிங் பார்க்கறதுக்கு ரொம்பவே பெருசா இருந்தனால சரி, இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நைட்டு காட்டுக்குள்ள நடந்து போக வேணாம், இங்க நம்ம ஸ்டே பண்ணிட்டு காலையில வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்போ நைட்டு அவங்க ஹாரர் ஷார்ட் ஃபிலிம் தானே எடுக்க போறாங்க, அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை
பத்தியும் அங்க கேட்டிருக்காங்க. எல்லாருமே வரிசையா அவங்களுக்கு நடந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அவங்க ஃப்ரெண்ட் எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு விடிஞ்சதும் வீட்டுக்கு போயிடுறாங்க. எடுத்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி மாதிரி எடிட் பண்ணலான்னு அந்த வீடியோ எல்லாம் எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா அதை எடிட் பண்றதுக்கு பிசியில போட்டிருக்காரு. அப்படி ஒவ்வொரு ஃபுட்டேஜா எடிட் பண்ணி வந்த அவருக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. எல்லாருமே ஒவ்வொருத்தங்க தன்னோட ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ எடுத்த அந்த ஃபுட்டேஜில் அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட் அவங்களோட ஃபேஸ் ஒரு நிமிஷம் ஏதோ ரொம்பவே வியர்டாக மாறிட்டு மறுபடியும் நார்மல் ஆகுது. அப்படி மாறுறப்போ அவங்களே அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்துடுறாங்க. நம்ம அடுத்து பார்க்க போற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2014 அமெரிக்கால இருக்கிற ஜேம்ஸ் டவுன் பகுதியில் நடந்ததா சொல்லப்படுது. ஜேம்ஸ் டவுன்ல ஒரு அழகான சலூன் ஒன்று இருக்கு. அந்த சலூன் கடையில புதுசா வேலைக்கு சேர்ந்த ஆடம் கொஞ்ச நாளாவே அந்த கடையில ஏதோ வினோதமா இருக்கு, ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. குறிப்பா அவர் மட்டும் அந்த கடையில தனியா வேலை பார்த்துட்டு இருக்கப்போ பொருட்கள் எல்லாமே தானா அசையுதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. இதனால கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் இவன் பைத்தியம்னு நினைச்சிருக்காங்க. ஒரு சில பேர் இவன் நம்மள பிராங்க் பண்ண பாக்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆடம் எவ்வளவோ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் யாருமே காது கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை. இதனால ஆடம்க்கு நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியலையாம். வீட்டுக்கு போனால் நிம்மதியாக தூங்க முடியலையாம். அவர் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வர்றதை நினைச்சு பயப்படுறாருன்னு சொல்லப்படுது. அப்படிதான் ஒரு நாள் பட்ட பகலில் எல்லாருமே இருக்கிற அந்த டைம்ல அவங்க கோ ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆடம் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த சேர் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. இத பார்த்ததுமே ஆடம் இது ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டே வெளியில போயிடுறாரு. கூட வேலை பார்க்குற யாருக்குமே ஒன்றும் புரியல. என்ன எப்பவும் நம்ம இருக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்போ கஸ்டமர் இருக்காங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபம் தான் படுறாங்க. ஆனால் இந்த தடவை ஆடம் விடுற மாதிரியே இல்லை. இந்த சேரை பாருங்க, அதை ஷேக் ஆச்சுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாரு. சரிடா கோவப்படாத, பதறாத, நம்மகிட்ட தான் சிசிடிவி இருக்குல்ல, அது என்னன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே என்ன நடந்துச்சுன்றதை பார்க்குறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒன்று புரிய வருது, ஆடம் அவங்கள பிராங்க் பண்ணுறதுக்காக எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது. Oh shit, oh hell to the no. Hell no. Did you just, oh shit, no, hell no. There's some crazy shit going on up in there. அந்த வீடியோல ஆடம் சொன்னதை கேட்டு நம்ம எல்லாரும் அந்த சேரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனா இதுல யாருமே கவனிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அங்க மேல விக் வச்சிருக்கிற அந்த ஹெட் ஆடம் கத்திக்கிட்டு வெளியே போறப்போ அவரை ட்ராக் பண்ண மாதிரியே அந்த பக்கம் திரும்பிடுது. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து ஹாரர் வீடியோஸ் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு பயங்கரமான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.